வணக்கம் வெற்றியடைவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் இதனுடைய மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 25 2023 இந்த வருஷம் 2023 நடந்துச்சு. ஸோ இதனுடைய மெயின்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி டிசம்பர், இந்த வீடியோ அப்லோட் ஆகக்கூடிய டேட்டு டிசம்பர் 15, இன்னும் 10 நாளில் 10 மாதம் அப்படிங்கிறது முடிய போகுது. அப்போது ஒரு ரிசல்ட்டுக்காக நம்ம ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ விட போகிறதாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னும் வித்தின் 1 வீக்கில், ஒரு வாரத்தில் நமக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சூப்பர். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம இந்த பதவிக்குள்ளே போகலாம். அந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டாக, நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக, இந்த குரூப் 2 பதவிகளுக்குள்ளே நீங்கள் எந்த பதவிக்கு போக போகிறீங்க, அதற்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், கட் ஆஃப் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம் டாப் மார்க் எவ்வளோ இருந்திருக்கு, கடைசி மார்க்கில் யார் உள்ளே போயிருக்காங்க, ஸோ கடைசி மார்க் என்ன, ஃபஸ்ட் மார்க் என்ன, கடைசி மார்க் என்ன, ஸோ இதுக்கு இடையில என்ன ரேஞ்ச் வருதோ அதான் நம்ம கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம், சரிங்களா? இது ஒரு அசம்ஷன் மட்டும்தான். அப்போ இந்த வருஷம் 2022 2023 கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் 2ல் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்டர்வியூ போஸ்ட்டையும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டையும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, முன்னாடி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கெலாம் குரூப் 2ல் குரூப் 2A கேடரில் வரும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்காது. இந்த டைம் குரூப் 2 அண்ட் குரூப் 2A கம்பைன் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே போல் கடந்த வருஷத்துங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 5325 வேக்கன்சி இருக்குது. இந்த 5325 வேக்கன்சி யாராருக்கு போக போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கம்யூனல் வைஸாக ஜென்ரல் எவ்வளோ கட் ஆஃப் வரும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இபிசிஎம், ஸோ எல்லா கம்யூனல் வைஸாகவும் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த 5325 வேக்கன்சியில் இன்டர்வியூ போஸ்ட் எவ்வளோ, நான் இன்டர்வியூ போஸ்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெஷல் கேட்டகரின்னு இருப்பாங்க, பிகாம், ஸோ காமர்ஸ் படிச்சிருக்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதன் பிறகு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் போஸ்டிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாக இந்த குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டு ப்ளஸ் அதனுடைய கட் ஆஃப் கம்யூனல் வைஸாக என்னென்னு பார்க்க போகிறோம். தெளிவாக நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரூப் 2 இங்கே இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, இந்த பக்கம் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. சரி, இந்த இன்டர்வியூ போஸ்ட் மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 வேக்கன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் வருது. இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, என்னென்ன பதவிகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொஃபகேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர். ஸோ உங்களுக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் ஒரு 11 வேக்கன்சி இருக்குது, ப்ரொபகேஷன் ஆஃபீஸரில் ஒரு 2 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபரில் ஒரு 19 வேக்கன்சி, சப் ரிஜிஸ்ட்ரார். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸில் டாப் மார்க் எடுத்தவங்க மோஸ்ட்லி இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அண்ட் முனிசிபல் கமிஷனர் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் இன்டர்வியூ போஸ்ட்டில் வருது. ஸோ அதில் ஒரு 17 வேக்கன்சி இருக்குது. அதன் பிறகு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இது டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கு, ஓகேங்களா? அதில் ஒரு 8 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அதில் ஒரு 15 வேக்கன்சி, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் ஒரு 41 வேக்கன்சி, மொத்தமாக உங்களுக்கு ஒரு 114 121 வேக்கன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வருது. ரிமைனிங் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடிய வேக்கன்சி அப்படிங்கிறது 5325 வேக்கன்சி. இதில் எதில் வருதுன்னா நான் இன்டர்வியூ வேக்கன்சியில் வருது. முடிஞ்சா இந்த நான் இன்டர்வியூவில் தான் ரொம்ப பேர் எதிர்பார்க்கக்கூடிய முனிசிபல் கமிஷனர் வேக்கன்சியும் வருது. அந்த முனிசிபல் கமிஷனர் கிட்டத்தட்ட 9 வேக்கன்சி இருக்குது. சரி, இந்த 5325 வேக்கன்சியில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்பெஷல் கேட்டகரி தனியாக பிரிக்க போகிறேன், ஜென்ரல் கேட்டகரி நம்ம தனியாக பிரிக்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிகாம், ஓகேங்களா, பிகாம், எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இதில் ஒரு 600 வேக்கன்சி அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிடும். அப்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ கிடைக்குது, இந்த ஜென்ரலுக்குள்ளே தான் நமக்கு போட்டியே. இந்த ஜென்ரலுக்குள்ளே உங்களுக்கு அரௌண்டாக 4700 to 4800 உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த 4700 4800 தான் நமக்கு போட்டி அப்படிங்கிறது இந்த மெயின்ஸ்லேருந்து நமக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ நான் இன்டர்வியூன்னு பிரிக்க போகிறாங்க. சரி, இந்த 4000 அமைச்சர் லாஸ்ட்டு நவம்பர் மாதம் கடைசியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் டிசம்பர் மாதம் 6000 வேக்கன்சி கிட்ட 6000
பதவி குரூப் 2 வேகன்சிக்கு நாங்கள் பணியிடையான கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அதை பார்ப்போம். குரூப் 2 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த 4700 to 4500 வேகன்சி கிட்ட தான் இருக்க போகுது. இப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் என்ன, அந்த 300 மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா, அந்த 300 மதிப்பெண்களை நம்ம எப்படி எடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 6 மார்க் கொடுத்து அதில் நீங்கள் 15 6 மார்க்ஸ் வந்து எழுதணும், அட்டன் பண்ணணும். இந்த 15 6 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க் வருது, 90 மதிப்பெண்கள். அதன் பிறகு 15 12 மார்க்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் 10 12 மார்க்ஸ் அப்படிங்கிறது எழுதணும். அப்போது இதில் ஒரு 120 மதிப்பெண்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 15 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 6 15 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். டோட்டலாக 90, மொத்தமாக எவ்வளோ வருது, 300 மதிப்பெண்கள். ஸோ 300 மதிப்பெண்களுக்கு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எழுதியிருப்பீங்க. சரி, இதுக்கு நம்ம ரொம்ப வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 90 6 மார்க்குக்கு, 12 மார்க்ஸுக்கு 15 மார்க்ஸ் 120, இதுக்கு ஒரு 90 மார்க். ரொம்ப சூப்பராக படிப்பாங்க இல்லையா, ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய எல்லாருமே இந்த 6 மார்க்கில் எவ்வளோ, ஒவ்வொரு 6 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் ஆகலாம் அப்படின்னா ஒரு 4.5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 67 மார்க் கிட்ட எடுப்பாங்க. ஸோ 120க்கு இதில் ஒரு நல்லா சூப்பராக எக்ஸலன்ட் இந்த டாப்பர்ஸ் பேப்பர்ஸை நான் சொல்கிறேன், ஒரு 80லேருந்து 85 மார்க் எடுப்பாங்க. அப்புறம் 15 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஒரு 90 மார்க்குக்கு ஒரு 65லேருந்து 65 மார்க், 60லேருந்து 65 மார்க்குள்ளே எடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 215 டாப்பர்ஸ்னுடைய மார்க்ஸே உங்களுக்கு எவ்வளோ வரும், 300க்கு 210லேருந்து 215 தான் இந்த டாப்பர்ஸனுடைய மார்க்ஸ் இருக்கும். இந்த டைம் நமக்கு வேக்கன்சியும் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டாப்பர்ஸ். ஸோ டாப்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, எண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 100-200 பேர் இருப்பாங்களா? சரி, அடுத்ததாக சரி ஓகே, ஆவரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் வரும்னா, இப்போ 6 மார்க் கொஸ்டின்ஸுக்கு 90க்கு நம்ம 90 எடுக்க தேவையில்லை, ஒரு 40. அதன் பிறகு 120க்கு ஒரு 50, நான் அது சொல்கிறதுக்கு லாஸ்ட். ஓகேங்களா? அதன் பிறகு ஒரு 90க்கு ஒரு 40. இப்படி பார்த்தாங்களும் உங்களுக்கு 130 120 வந்துடும். இது வந்து மார்க்கை ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்கேன். சரி, நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 2018 2019 குரூப் 2 அதனுடைய கட் ஆஃப் பார்த்துருவோம். 2019 19 அதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா குரூப் 2 எக்ஸாம், 2016 நடந்துச்சு. அதனுடைய இதையும் பார்த்துலாம். அப்போ இங்கே 2016, இந்த பக்கம் 2019 இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ 2023 22. ஸோ 2016 டாப்பர் ஃபஸ்ட் ரேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 184.50, 184 இதுதான் அவங்களுடைய மதிப்பெண். அதுக்கு அடுத்து 181.5, அடுத்தது 181. பாருங்கள், 1.5 மார்க்கில் குறைஞ்சிருக்காங்க. இது 2019 210.5, இதுதான் டாப்பர் மார்க்கு. இதில் இன்டர்வியூ மார்க்கும் சேர்க்கணும். சரிங்களா? அப்போது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க எடுத்த மார்க்கு 180.5 தான், ப்ளஸ் அவங்க இன்டர்வியூவில் எடுத்தது 30 மார்க். ரெண்டாவது எடுத்தவங்க 209 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க பாருங்கள், மெயின்ஸில் 182 மார்க் எடுத்திருக்காங்க, இன்டர்வியூவில் 27 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க, இவங்க செகண்ட் போயிட்டாங்க. முடிஞ்சுதா? அடுத்து 3வது மார்க் வந்து 208.50 எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய மெயின்ஸ் மார்க் 181.5 ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் 27. புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம இந்த வருஷம் 2019 பிசி எக்ஸாம், ஸோ பிசி கம்யூனிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 to 140. எம்பிசி நான் சொல்கிறது இது 2019 எம்பிசி டிஎன்சி. ஸோ 170.25 டாப்பர் இருந்திருக்காங்க. லோயஸ்ட்டாக உள்ளே போனவங்க 145.25. எஸ்சி 169லேருந்து 139 வரைக்கும் உள்ளே போயிருந்திருக்காங்க. எஸ்சிஏ 156.5லேருந்து 133.5. எஸ்டி 163லேருந்து 130. பிசிஎம் 169லேருந்து 140 வரைக்கும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க 2019 அவங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எடுத்துக்கலாம். 2023 ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பர் 210. ஸோ 210 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்கும். ஸோ பிசி
இவங்க இன்டர்வியூ ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க 180 இதுதான் இவங்க வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ளே பிசி கம்யூனிட்டியில் இருந்துட்டு 180 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோயஸ்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, 140 to 145. நான் சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் எதுவுமே நமக்கு வந்து என்ன சொல்கிறது எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க் ப்ளஸ் ஆகலாம், 10 மார்க் மைனஸ் ஆகலாம், 5 மார்க் ப்ளஸ் ஆகலாம், 5 மார்க் மைனஸ் ஆகலாம். சரி, அடுத்ததாக எம்பிசியில் இன்டர்வியூக்குள்ளே 175லேருந்து 180க்குள்ளே இருந்தாங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போகலாம். லோயஸ்ட் அப்படின்னு வந்தோம்னா 130 to 135 அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது மேல் ஃபீமேல் இதெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கிற வேண்டியது. அடுத்ததாக பிசிஎம் இவங்க 165 ப்ளஸ் எடுத்துகிட்டு இங்கே 125 ப்ளஸ் இருந்தால் இவங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம், இவங்க நான் இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லீஸ்ட்டு. ஓகேங்களா, எஸ்சி 125 ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம். எஸ்டி கம்யூனிட்டிக்கும் இதே தான். எஸ்சிஏ 120 ப்ளஸ் இருந்தால் இந்த கட் ஆஃப் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, அப்போ 300க்கு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு வெறும் 1000 ப்ளஸ் தான். ஓகேங்களா, 2018-19 வேக்கன்சி எவ்வளவு 1000. இந்த வருஷம் நமக்கு வேக்கன்சி கிட்டத்தட்ட 5000 வேக்கன்சி கிட்ட இருக்குது. அமைச்சர் அவர்கள் 6000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், 5000 வேக்கன்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2022-23 நமக்கு வேக்கன்சி என்னது 5000. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்க மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57000 பேர் சொச்சம். அதன் பிறகு ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. ஸோ 2 பேப்பருமே கம்ப்ளீட் பண்ணவங்க கிட்டத்தட்ட 52000 சொச்சம் பேர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த 52000 இருந்து 5200 வேக்கன்சிக்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க ஆள் எடுக்கிறாங்க. அப்போது இந்த 5200 வேக்கன்சிக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களாலே முடியும். நம்ம வந்து எப்பவுமே இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் 4 ஆன்சர் கொடுத்து நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 200க்கு எனக்கு இத்தனை ஆன்சருக்கு பார்த்தோம்ப்பா 200க்கு 160 வருது, நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இல்லையா, இது அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, இது டிஸ்கிரிப்ஷன் டைப். அப்போது நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து எழுதுறக்கூடியதில் இப்போ அதுவும் உங்களுக்கு இந்த இதில் வேல்யூஷன் பண்ணுறாங்கல்ல. ஸோ வேல்யூ பண்ணுறவங்க வந்து ஒருத்தர் கிடையாது 2 பேர் வேல்யூ பண்ணுவாங்க. அது டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு வேலிடேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் உங்கள் பேப்பரை வந்து திருத்துவாங்க, இன்னொருத்தர் வந்து பேப்பர் திருத்துவாங்க. இவர் 10 மார்க் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் 9 மார்க் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு கேள்வி ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இவர் 10 மார்க் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு திருத்தினவர், செகண்ட் திருத்தினவர் 9 மார்க் கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எது கொடுப்பாங்கன்னா 19/2 இதனுடைய ஆவரேஜ் அப்படிங்கக்கூடிய மதிப்பெண் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதனால் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இந்த டைம் அதிகம், அதே மாதிரி கட் ஆஃப் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் லாஸ்ட்டு 2018-19 கம்பேர் பண்ணும்போது காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இந்த டைம் அதிகமாகவும் ஆயிருக்கு. ஸோ அரௌண்ட் 125 to 130 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இல்லையா. சரி, உங்களுக்கு தோணும் இல்லை சிஸ்டர் நமக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக, கண்டென்ட் ரொம்ப முக்கியமாக, இல்லை வந்து ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது முக்கியமாக திருத்துறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்க்கும்போதே உங்களுடைய பேப்பர் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஸோ நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்து கொஞ்சமாக கண்டென்ட்டும் நல்லா தெளிவாக கொடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஆவரேஜான மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இன்னும் சிலருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனால் கண்டென்ட்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்கும். யாரும் இங்கே வந்து வாசிக்காமலாம் வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க பேப்பரில் அப்படிங்கிறத வேல்யூ வாசித்து தான் உங்களுக்கு திருத்தவே செய்வாங்க. சரிங்களா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஓரியன்டாக இந்த டைம் மெயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்களாக திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஆன்சர் கீ அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இந்த கேள்விக்கு இந்த தான் ஆன்சர், இந்த கேள்விக்கு இந்த இதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிஎன்பிசி ஒரு ஆன்சர் கீ வச்சுருப்பாங்க, அதுபடி நம்ம ரிலவெண்ட்டான ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்து நீட்டாக அண்டர்லைன் பண்ணி பாக்ஸ் கொடுத்து ஸோ நல்லா ஹெட்டிங் சப் ஹெட்டிங் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பர், கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயப்பட வேணாம், வித்தின் 1 வீக்கில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.